ஹாய்ங்க. வெல்கம் டு அமுதா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு பட்டர் பீன்ஸ் தான். பட்டர் பீன்ஸ் கிரேவின்னு சொல்லலாம். பட்டர் பீன்ஸ உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அரைக்க ஒரு 2 சில்லு தேங்காய், 4 பல்லு பூண்டு, ஒரு 1/2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா, ஒரு தக்காளி இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துரலாம். இது வந்து தாளிக்க ஒரு தக்காளி, ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இதுலயே வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். நான் காரத்துக்கு ஏற்ப உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் போட்டு ஒரு மசாலா ஒரு பொடி மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அது போட்டிருக்கேன். நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க. அவ்வளோதான். வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிறதுக்கப்புறம் நம்ம பட்டர் பீனை எடுத்து போட்டுடலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பட்டர் பீன்ஸையும் போட்டுட்டேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் போட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்டோம். அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் ஒரு செமி கிரேவி பதத்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி போதும். ஃபைனலாக கொஞ்சோண்டு மல்லித்தலையை மட்டும் தூவி இறக்கிட்டோன்னா சுவையான பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.